இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காதலை வந்து மறுப்பதற்கு அப்படின்றதுக்கு கூட பெண்களுக்கு இன்னைக்கு உரிமை கிடையாது. விருப்பங்களை வந்து சொல்வதற்கு கூட பெண்களுக்கு வந்து உரிமை கிடையாது. இதுல நம்ம வந்து இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம், ஒருதலை காதல் படிப்போம், அந்த காதல் எல்லாமே நிறைய படிச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒருதலை காதலால் வந்து நிறைய வன்முறைகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்கிறது, தாக்குதல் நடக்குது பெண்கள் மேல. இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அப்போ இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, தான் காதலிச்ச பெண் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல், தன்னுடைய காதலன் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதா இப்படி நினைக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலை ஏத்துக்க மறுத்துட்டா அப்படின்ற காரணத்திற்காக அவளை நடு ரோட்லயோ அல்லது அவள் கல்லூரிக்கு போகும்போதோ அல்லது அவள் வீட்டில் தனியாக இருக்கும் போதோ அவள் மீது வன்முறையை நிகழ்த்துவதும் அல்லது அவளை வந்து கொலை செய்வதும் இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது எதுல இருந்து வருது அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆண், நான் வந்து என்னோட காதலை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மறுக்கிறதுக்கு உனக்கு ஒரு பெண்ணாக உனக்கு இங்க வந்து உரிமையே கிடையாது அப்படின்ற அந்த ஆணாதிக்கத்தினுடைய திமிர்ல இருந்து வருது அந்த விஷயங்கள் எல்லாமே. இதுல ஒரு கவிதையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவளே வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அவள் போன்று ஒரு அது அவளே என்றால் மகிழ்ச்சி. சரியா? அதாவது என்னன்னா, எல்லா காதலுமே வந்து திருமணத்தில் முடியும், அது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தோல்வி அடைந்த காதல் தாங்க வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன லாஜிக்னு நமக்கு தெரியல. மணி முதல்ல சொன்னார்ல, நான் ஐயா கிட்ட வந்து பதிப்பகம் தொடங்கலான்னு இருக்கேன் ஐயான்னு சொன்ன உடனே ஐயா மறுப்பு எதுவுமே சொல்லலை, உடனே சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதுல, அந்த மாதிரி அரே நீயும் பண்ணி பாருப்பா அப்படின்னு இல்லை, அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே வந்து என்னன்னா, இந்த ஊக்குவிக்கிறது இருக்கு இல்லையா, இளம் பிள்ளைகளை புதிய முயற்சிகளை வரவேற்பதும் அவர்களை வந்து பாராட்டுவதும் அவர்களை ஊக்குவிக்கிறதும் அப்படிங்கிறதும் திராவிட இயக்கத்திற்கே உரிய ஒரு பண்பு அது. இது எப்பவுமே அதாவது ஆசிரியர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு பத்தி வந்து நம்மளோடது விடுதலையில் வந்திருந்தா கூட போதும், அது நினைவு வச்சிருந்து நம்ம நேரில் போகும்போது கூப்பிட்டு வந்து பாராட்டுவார், அதை குறிப்பிட்டு பாராட்டுவாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளைய தலைமுறைகள் இளைஞர்கள் நம்முடைய இயக்கம் நோக்கி வரணும், நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே வரணும்னு நம்ம நினைக்கிறது நிறைவேறும் போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் சரி ஒரு பதிப்பகம் தொடங்கணும் அப்படின்னு மணி கேட்டப்போ நம்முடைய தலைவர் சுபவி அவர்கள் வந்து அதுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்தது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது. அது வந்து இயல்பானது, அதுவும் அவருடைய குணத்துக்கு அது ரொம்ப ரொம்ப இயல்பானதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படையில் வந்து இந்த தூரிகை பதிப்பகம் வந்து தொடங்கியிருக்காங்க. நிறைய நூல்கள் வந்து இன்றைக்கு படிக்கின்ற பழக்கம் அப்படின்றது இன்றைக்கு பெருகிக்கிட்டே வருது. ஏன்னா எங்கேயாவது நம்மலாம் ஒரு புத்தகம் வாங்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, எங்கே கிடைக்கும் அந்த பதிப்பகம் எங்கே இருக்குது. நான் நிறைய தடவை வந்து நானும் அண்ணன் சுபவியெல்லாம் வந்து தேடி போயிருக்கிறோம், கண்ணதாசன் பதிப்பகம் போயிருக்கோம், இங்கெல்லாம் வந்து தேடி தியாகராய நகர்லாம் போய் புத்தகங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா இடங்களிலும் வந்து புத்தக கண்காட்சிகள் வந்து பெரிய அளவில் நடக்குது. சென்னையில் பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தது, இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. திண்டுக்கல்லில் நடக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது, மதுரையில் நடக்குது, இன்னும் நிறைய இடங்களில் வந்து வேலூரில் நடக்குது, நிறைய இடங்களில் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கமே இன்னைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, நூல்களை வாங்குவதையும் அதை வந்து படிப்பதையும் வந்து ஊக்கப்படுத்துகிறது, அதை வந்து உற்சாகப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பதிப்பகத்தினுடைய தேவையும் நூல்கள் வரவேண்டிய ஒரு தேவையும் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த விஷயத்தை பதிப்பகத்தை பொறுத்தவரை வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அண்ணன் சொன்ன மாதிரி அதை லாபகரமாகவும் நடத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மணி அவர்களினுடைய இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். அதில் நூல் உண்மையிலே பிரவீன் வந்து ஒரு கவிஞர், இனிமேல் வந்து கவிஞர் பிரவீன் என்று அழைக்கப்படுவீராக அப்படின்றதான் இன்றையிலிருந்து நம்ம சொல்ல வேண்டியது. பிரவீன் வந்து கவிதை எழுதுவார் அப்படிங்கிறத உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது இதில் வாழ்த்துறை கொடுத்துருக்கும் போது இந்த புத்தகத்தில் சொல்லும்போது, பிரவீன் பேசக்கூட மாட்டார், பெருசா அதிகமாக பேச மாட்டார், ஆனால் வந்து அவர் கவிதையெல்லாம் எழுதுவாரான்றதே வந்து ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. உண்மையிலே ஆச்சரியம் தாங்க. அவர் ரொம்பலாம் பேச மாட்டான், ஆனால் பேசும்போது எப்பவாவது ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவான். ஆனால் அதுவும் சாரி பேசுவார். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம முன்னாடி இருக்கிற நம்ம கூட வளர்ற பிள்ளைங்களை வந்து சும்மா வந்து ஒரு மேடைக்காக அவரு இவருலாம் பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கெல்லாம் சத்தியமா வரவே வராது. அதெல்லாம் அவர் வந்து என்னன்னா பேசுறது வந்து எப்பவாவது ஒரு சில வார்த்தைகள் பேசினா கூட அப்பதாங்க ஒரு நெருக்கம் இருக்கும். நீங்க வேற
அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயங்களை வந்து பேசுறது அப்படின்றது. அதனால சுருக்கமா பேசுறவங்க தான் ஒருவேளை கவிஞர்களா இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கும் கவிதைக்கும் ரொம்ப தூரம். கவிதைகளை வந்து எழுதவும் தெரியாது. அதே நேரத்துல அதை பெருசா படிச்சு புரிஞ்சிக்கவும் தெரியாது. புரட்சி கவிஞருடைய கவிதைகள் அப்படிங்கிறது நேரடியாக அப்படியே டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அது புரியும். சில கவிஞர்கள் எல்லாம் வந்து அப்படியே சுத்தி வளைச்சு வருவாங்க. ஒருவேளை அதுதான் வந்து மிகப்பெரிய கவிஞர் ஆவதற்கான தகுதியான்னு எனக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஒருவேளை எனக்கு அதுக்கு தகுதி இல்லையான்னு எனக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால பிரவீன் வந்து ஒரு கவிஞராக இந்த தூரிகை பதிப்பகத்தின் மூலமாக நமக்கு அறிமுகமாகி இருக்கிறார். முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தம்பி சொக்கலிங்கம் நிறைய தரவுகள் இருக்கும் அவர்கிட்ட. நானே வந்து சில விஷயங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டாஸ் ஏதாவது எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் சொக்கலிங்கத்துக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். இணையத்திலிருந்து அல்லது அவர் ரொம்ப அதிக அளவில் வந்து புத்தகங்கள் படிக்கிறவர். அதனால் அவர் படிக்கிற புத்தகங்களில் இருந்தோ ஆதாரப்பூர்வமாக அந்த தகவல்களை வந்து தரவுகளை வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடியும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே வந்து போஃபர்ஸ் அப்படின்றது 2 விதமான கருத்துக்களுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது. ஏன்னா இது வரைக்குமே வந்து போஃபர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஊழலாக, அது வந்து அண்ணன் செல்வராஜன் பேசும்போது, சிப்பேனா பேசும்போது சொன்ன மாதிரி, ஒரு அரசியலில் ஒரு அதிர்வை ஏற்படுத்திய ஒரு ஊழல் அப்படின்றத வந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். இப்போ வந்து அதை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து அவர் வந்து இதில் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா ஒரு பொது கருத்து, ஒரு பொதுவான ஒரு கருத்து இந்த இடத்துல வந்து பதிவாயிருச்சு, அதை வந்து மாற்றி இன்னொரு கருத்தை நான் அது மேலே நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கே வந்து ஒரு துணிச்சல் வேணும். இன்னொன்று, சொல்ல போகின்ற தன்னுடைய கருத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் சரியாக தான் சொல்கிறேன், நான் ஆதாரங்களோட சொல்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து தம்பி சொக்கலிங்கம் அவர்களினுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது பாராட்டுதலுக்குரியது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பாலா, அதாவது நேரம் அப்படின்ற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், நான் போவேன். அதாவது நம்மளுடைய கருஞ்சட்டை இது திராவிடம் 100 யூடியூப் வந்து ஆஃபீஸ் மேலே தான் இருக்குது. பாலாவோட வீட்டுக்கு மேலில் தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது. அப்போ நான் அங்கே போய் ஏதாவது ரெக்கார்ட் பண்ண போகும்போது செய்யும்போது அப்படி போவேன். பாலாவை பார்க்குறது வந்து பேசுனேன். ரொம்பலாம் வந்து பாலா பேசியெல்லாம் நான் பார்த்ததில்லை. சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். பேசியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் திடீர்னு பார்த்தா இப்போ இல்லை, இப்போ வந்து இப்படி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டார். உண்மையிலேயே அவர் ஒரு எழுத்தாளராகவும் அந்த அளவுக்கு வந்து உயரத்தில் வளரணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம் அப்படின்றது. திடீர்னு பார்த்தா அவர் எழுத்தாளர் பாலாவா நம்ம முன்னாடி நிற்கிறாரு. நான் கேட்டேன், பாலன் யார் பாலா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ தான், இல்லை திலகாக்காவோட பையன். என்னது திலகாக்காவோட பையன் பாலா எழுத்தாளர், எழுதியிருக்கான புத்தகம்? அவ்வளோ ஆச்சரியம். உண்மையில் ஆச்சரியன்றதோட அவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு. நம்ம கூட விளையாட்டுத்தனமா இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு நூலாசிரியர்கள் ஆயிட்டாங்க, எழுத்தாளர்கள் ஆயிட்டாங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாலாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல 3 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் என்கிட்ட சொன்னது வந்து, இதுல நீ எந்த புத்தகத்தை வந்து நீ பேசுற அப்படின்னு சுபவி என்னன்னா எனக்கு ஒரு சாய்ஸை கொடுத்தாரு. இப்போ வந்து 3 நூல்களும் திறனாய்வுன்னு சொல்லிட்டு இதில் போட்டோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு புத்தகம் தானே சொன்னாங்க, நம்ம அதை தானே படிச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டு. இப்போ எந்த புத்தகத்தை எடுத்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சோதனை முயற்சி, அது எனக்கு சோதனையா இல்லை உங்களுக்கு சோதனையான்னு எனக்கு தெரியல, ஒரு சோதனை முயற்சியாக சரி கவிதையை பற்றி நம்ம பேசுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்தது. அதனால சரி நான் பிரவீனோட இந்த கவிதை புத்தகத்தை வந்து நான் பேசுகிறேன், அதை படிச்சுட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி கவிதையெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க, எனக்கு எழுதவும் தெரியாது. ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, தலைவர் கவிஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் வருது, அவரை வாழ்த்தி ஒரு 4 வரி எழுதணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவரை பற்றி எழுதும்போது அப்படி கவிதையா அப்படியே கவித்துவமாக ஒரு 4 வரி எழுதணுமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நமக்கு என்ன வராது, கவிதையெல்லாம் வராது. யோசிச்சு பார்த்தேன், என்னடா எழுதுறதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து முகநூல் எழுதிட்டேன். எனக்கு கவிதை தெரியாது, அதனால் என்ன கலைஞரை தெரியும்னு சொல்லிட்டு போட்டு கீழே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போட்டு விட்டேன். அவ்வளோ எல்லாருமே பாராட்டினாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அட பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் கவிதை எழுதி ஒரு பாராட்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கவிதைன்னா இப்படி அப்படி உருட்டிகிட்டு இருந்த ஆளு நான்லாம். அதனால் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது, சரி நீ பேசிடுவோம், ஒரு சோதனை முயற்சி அப்படின்றதுனால இதை வந்து நான் புத்தகத்தை நான் எடுத்தேன். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி பிரவீனோடது அப்படின்னு நம்ம இதில் சொல்லணும். ஒரு 33 கவிதைகள் இதில் இருக்குது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய சோகங்கள், அப்புறம் வந்து அவருக்கு கிடைக்கிற ஏமாற்றங்கள், எப்போவுமே இதிலிருந்து தானே கவிதை பிறக்கும் இல்லையா? சொந்த அனுபவத்திலிருந்து தான் வந்து எழுத்துக்களே
பிறக்கும். அப்போ கவிதையும் அப்படிதான்றப்போ அதுல நிறைய இருக்கு, காதல் இருக்கு, சோகம் இருக்கு, அப்புறம் வந்து உறவுகள் மீதான ஒரு விரக்தி, அதுல இருந்து கிடைக்கிற ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனா யாரோட நம்ம இருக்கிறோமோ அவர்களுடைய தாக்கமும் நமக்கு இருக்கும்ல. அப்போ இதுல வந்து என்ன இயல்பாகவே பிரவீனோட கவிதை வந்து எங்க வந்து முடியுது அப்படின்னா, ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை அப்படின்ற இடத்துல வந்து முடியுது. பகுத்தறிவை கற்றுத்தந்தது கைத்தடி அப்படின்ற அவருடைய அந்த வரிகள் அப்படின்றது நமக்கு வந்து அதை தான் சொல்லுது. அப்போ இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரை பொதுவாக சொல்லுவாங்க, இளைஞர்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம், அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் வந்து அவர்கள் மீது சில பொதுவான இந்த சமூகத்தினுடைய பார்வை அப்படின்றது வைக்கப்படும். ஆனால் இளைஞர்கள் வந்து யாரோடு இருக்கிறார்கள், யாரால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இளைஞர்களினுடைய போக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய சிந்தனை எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இன்றைக்கு இந்த 3 பேரினுடைய விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். இந்த பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் தம்பி மணி அவருடைய விஷயமாகவும் நான் அதை தான் வந்து பார்க்குறேன். 3 பேருமே வந்து சரியான ஒரு என்ன சொல்றது, 3 பேருமே எழுத்தாளர்களாக இருக்கிற தம்பிகளும் சரி, அல்லது இந்த தூரிகை பதிப்பகத்தை தொடங்கி இருக்கிற தம்பி மணியாக இருந்தாலும் சரி, ஒரு சரியான தலைமையை, ஒரு சரியான ஒரு தத்துவத்தின் பின்னாடி அவங்க வந்ததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுல நேரம் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து நான் சும்மா இங்கேதான் அப்படியே பெரட்டினேன். சரி என்ன இருக்கு, தலைப்புகளை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து தலைப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையான அந்த தலைப்புகளை கொடுத்துருந்தாங்க. அதுல எது கெட்ட நேரம், எது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு நான் எடுத்த உடனே நான் அதை தான் பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த விஷயத்துல இந்த பிள்ளையினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படின்றப்போ அந்த அறிவியல் பார்வைக்கும் அறிவியல் அறிவுக்கும் வந்து பெரிய வேறுபாடு இருக்கு. இங்க அறிவியல் அறிஞர்கள் எல்லோருமே வந்து அறிவியல் பார்வையோடு இருக்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை. அதுதான் நம்ம வெளிப்படையாவே பார்க்குறோமே. இஸ்ரோவில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ராக்கெட்டை வந்து நீங்கள் ஏவ போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதோட முதல்ல அந்த சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு மினியேச்சர், அதை கொண்டு போய் திருப்பதி ஏழுமலையான் காலடியில் வச்சு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ராக்கெட்டையே ஏவுவாங்க. என்னவோ ஏழுமலையான் தான் ராக்கெட்டை தூக்கிட்டு போய் மேலே போய் அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் நிறுத்துற மாதிரி. அப்போ என்னன்னா, அவர் அறிவியல் படிச்சிருக்கிறார் அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து அறிவியலாளர் கிடையாது, அவ்வளோதான். அறிவியல் பார்வை அப்படிங்கிறது இல்லை. ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் பார்வையை, அறிவியல் மனப்பான்மையை ஒவ்வொரு குடிமக்களிடமும் உருவாக்குவது என்பது அனைவரினுடைய கடமை அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனா அப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்குது. ஆமா, அது ஒண்ணுதான் நடக்குதா, எல்லாமே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் நடக்குது இந்த நாட்டுல அப்படின்னு போக வேண்டியதான் நாம. அதனால இளைஞர்கள் கிட்ட வந்து இப்படி ஒரு அறிவியல் பார்வை வருது அப்படின்றப்ப உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்றாரு, அறிவியலாளர்களை பொறுத்தவரை நேரம் அப்படிங்கிறதே பொய்ன்னு தான் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நேரம், கெட்ட நேரம், நல்ல நேரம் என்ன இருக்குன்றது அவர் அந்த டாபிக்கை முடிக்கும் போது அதுல வந்து முடிச்சிருக்கிறாப்ல தம்பி பாலா. உண்மையிலேயே வந்து பாலா அவர்களினுடைய அந்த பகுத்தறிவு பார்வையை வந்து நாம் உண்மையிலேயே பாராட்டணும். இது வந்து தொடரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம். மேலும் மேலும் அதுல நீங்க வளர்ந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எழுத்தாளராக இந்த சமூகத்துக்கு நீங்கள் பயன் தர வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். பிரவீன் என்னடா கவிதையை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இவங்க வரைக்கும் பேசிட்டே இருக்காங்களே, வரேன் பயிர் வரேன் ஒரு நிமிஷம். சில கவிதைகள் 1-2 மட்டும் நான் வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தோணுது, ரொம்ப டீப்பாலாம் என்னால் கவிதைகளுக்குள்ளெல்லாம் போக தெரியாது. அதனால் அதை படிக்கும்போது டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஒரு கவிதை வந்து என்னன்னா, சிதறிய முத்தாய் இருந்தான் சிலம்பில் அடைத்து அழகு பார்த்தது அவன் நட்பு அப்படின்னு ஒரு நட்பை பற்றிய ஒரு கவிதை. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, முத்துக்களை வந்து கோர்ப்பது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு இதில் வந்து எடுத்து முத்துக்களை கோர்த்தது போல அந்த காதலியினுடைய பல்வரிசை இருந்தது. இது வழக்கமாக வர்ற வர்ணனை தானே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முத்துக்களை வந்து சிலம்பில் அடைத்தது மாதிரி வந்து அவங்களுடைய நட்பு வட்டம் வந்து அவன் சிதறி விடாமல், எந்த ஒரு அதாவது என்ன சொல்றது, எந்த ஒரு தாக்கத்திற்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்குள்ளேயோ போக விடாமல் அவனை வந்து சிலம்புக்குள் அடைத்து நட்பு வட்டம் வந்து காப்பாற்றியது அப்படிங்கிறத நான் இதுல இருந்து புரிஞ்சிருக்கேன். ஏன்னா இதுல பின்னட்டையில வந்து பிரவீன் நூலாசிரியர் கவிஞர் வந்து தன்னை பத்தி எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை குறிப்பிட்டு அவங்க தான் வந்து எனக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்தாங்க, நீ போ நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு தோழி இந்து, பிருந்தா மற்றும்
என் நட்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இந்த நட்புகள் தான் வந்து பிரவீனை வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் போயிடாம அவரை வந்து அப்படியே வழி நடத்தி நெறிப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை வந்து சிலம்பில் அடைத்து அந்த முத்துக்களை அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கவிதையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வழக்கமான காதல் கவிதைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சில காதல் கவிதைகளே தத்து பத்துன்னு வளர்றது அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரியான கவிதைகள் எல்லாம் கூட நிறைய இருக்கு. அது வந்து என்னன்னா, என்னை நானே ரசித்தேன் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையில நிறைவாக ஒரு 3 வரி வருது. நிலா ஒளியில் நான் நனைந்தேன், நதிக்கரையில் நீந்தி மகிழ்ந்தேன், என்னை நானே ரசித்தேன் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அதை எப்பவுமே என்னன்னா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே தான் வந்து இவங்களுக்கு இல்லாத கற்பனையெல்லாம் வரும். சொல்லுவாங்க இல்லையா, நீ உச்சரித்த பிறகுதான் என் பெயரே எனக்கு அழகாக தெரிந்தது. இதெல்லாம் வந்து கவிதை, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து இல்ல, கவிதைக்கு பொய் அழகு. ஆனா நிறைய பேர் வந்து பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற. அப்போ இதெல்லாம் சொன்னாதான் வந்து அந்த காதல் வந்து என்ன சொல்றது, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இதுலயும் இருக்கு. நான் என்னை நானே ரசித்தேன் யாரால அப்படின்னா உன்னால அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இதுல என்னன்னா, இது 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 வந்து சாதாரணமா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா தன்னைத்தானே ரசித்தல் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு வந்து நம்மை பற்றி நமக்கே ஒரு நல்ல மதிப்பீடு இருக்கணும். நான் வந்து ஓகே, நான் சரியா இருக்கேன், நான் வந்து நல்ல நல்ல ஒரு நட்பு வட்டத்துல இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு நிறைவா இருக்கு, நான் என்னால வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் வந்து கிடையாது, நான் சொல்லுகின்ற சொற்கள் யாரையும் காயப்படுத்தாது, அப்படி நான் வந்து பேசுவேன். இப்படி நம்மளை பற்றிய மதிப்பீடுகள் வந்து உயர்வானதாக நமக்கே இருக்கணும். அதுக்காக வந்து சில பேர் நான் தான் எல்லாம் அப்படின்றாங்களா, அதை நான் சொல்ல வரல, அதை நான் சொல்லலை. ஆனா இப்படி இருக்கும்போது தான், என்னை நானே ரசிக்கும் போது, என்னை நானே மதிக்கும் போது தான் மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு என்னாலையும் நடந்துக்க முடியும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெளியில கிளம்புறோம், நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, என்ன நல்லாவே இல்லை இந்த ட்ரெஸ், வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் என்கிட்டே சொல்லுவாங்க, நான் என்ன சொல்வேன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று என்ன நான் பார்க்கும்போது என்னுடைய தோற்றம் எனக்கு நிறைவாக இருக்கணும், திருத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த அது வந்து காதலிக்கும் போது உண்மையிலேயே அது ரொம்பவே நடக்கும். அவங்கள வந்து நல்லா திருத்தமா பார்த்துக்கிறது வைக்கிறது அதெல்லாம். அதனால அது வந்து தன்னைத்தானே ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இதில் படுகிறது. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலையையும் இதில் வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, காதலை வந்து மறுப்பதற்கு அப்படின்றதுக்கு கூட பெண்களுக்கு இன்னைக்கு உரிமை கிடையாது. விருப்பங்களை வந்து சொல்வதற்கு கூட பெண்களுக்கு வந்து உரிமை கிடையாது. இதுல நம்ம வந்து இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம், ஒருதலை காதல் படிப்போம், அந்த காதல் எல்லாமே நிறைய படிச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா, ஒருதலை காதலால் வந்து நிறைய வன்முறைகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்கிறது, தாக்குதல் நடக்குது பெண்கள் மேல, இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அப்போ இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, தான் காதலிச்ச பெண் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல், தன்னுடைய காதலன் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதா இப்படி நினைக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலை ஏத்துக்க மறுத்துட்டா அப்படின்ற காரணத்திற்காக அவளை நடு ரோட்லயோ அல்லது அவள் கல்லூரிக்கு போகும்போதோ அல்லது அவள் வீட்டில் தனியாக இருக்கும்போதோ அவள் மீது வன்முறையை வந்து நிகழ்த்துவதும் அல்லது அவளை வந்து கொலை செய்வதும் இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது எதுல இருந்து வருது அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆண், நான் வந்து என்னோட காதலை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை மறுக்கிறதுக்கு உனக்கு ஒரு பெண்ணாக உனக்கு இங்க வந்து உரிமையே கிடையாது அப்படின்ற அந்த ஆணாதிக்கத்தினுடைய திமிர்ல இருந்து வருது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஆனா இதுல ஒரு கவிதையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவளே வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அவள் போன்று ஒருத்தி, அது அவளே என்றால் மகிழ்ச்சி. சரியா? அதாவது என்னன்னா, கண்டிப்பா எல்லா காதலுமே வந்து திருமணத்தில் முடியும், அது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தோல்வி அடைந்த காதல் தாங்க வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன லாஜிக்னு நமக்கு தெரியல. ஆனா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. அதனால சில காதல்கள் வந்து தோல்வி அடையலாம். அப்போ அதோட நின்றுமா அப்படின்னா இல்லை. அப்போ இன்னொரு காதல் வருமா? கண்டிப்பா வரும், வராமல்லாம் போகாது. இல்லை நம்ம வந்து அது என்ன பூவே உனக்காகவா அந்த படம் இல்லை, அந்த படத்துல வர மாதிரி இல்லை இல்லை ஒரு தடவை அந்த மலர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் எடுத்து எதுக்கு விழுந்த மலர் எடுத்து வைக்கிற, இன்னொரு மலர் பூக்கும்ல அதுல, அதை நீ பார்த்து ரசிக்க வேண்டியது தானே, விழுந்த மலரையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அந்த மாதிரி ஒரு முறைதான் வந்து காதல் வரும் அப்படின்னு கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் கவிதை மறந்து போச்சு எனக்கு.
ஒரு முறைதான் காதல் வரும் ஆம் ஒவ்வொரு பெண்ணிடமும், இதான் அந்த கவிதை. சரியா? ஒரு முறைதான், இது கண்ணதாசன் ஸ்டைல் கவிதை. ஒரு முறைதான் காதல் வரும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, இப்போதான் அந்த என்னது நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷாவா ஒரு படம் வந்துச்சு தானே, அவ்வளோதான், டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பல பேர் அப்படியே டேக் இட் ஈஸி எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனநிலை இருக்குல்ல, இது உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது காதல் அப்படின்னு வர்றப்போ. நான் சொல்கிறேன், இதோட வந்து தொடர்புடையதாக இன்னொன்று இருக்கீங்க. அப்போ இது என்னன்னா, வானம்பாடின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. SSRம் தேவிகா நடித்த ஒரு படம். அதில் ஒரு பாட்டு சீன் வரும், ஒரு போட்டி நடக்கும், 2 பேருக்குமே போட்டி நடக்கும். அதில் பாடும்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பது அதாவது அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது, வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெவ்வாறு, உன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. இவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் வந்து ஒரு தடவை தான் காதல் வரும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண வேண்டி இருக்கும், தாடியோட சுத்த வேண்டியது இருக்கும். இல்லைன்னா வந்து பெண்கள் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்காமலாம் இருக்க வேண்டியது இருக்கும். அப்படிலாம் இருக்கவே முடியாது. இயல்பான ஒன்று இது, வந்து ரொம்ப ரொம்ப இயல்பானது. பிடிச்சிருக்கிற வரைக்கும் வாழ்றது அப்படிங்கிறது. பிடிக்காத வாழ்க்கையை போட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுல வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள், நாள்தோறும் ஒரு பஞ்சாயத்து, எங்க வீட்டு ராமாயணமே பெரிய ராமாயணமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு உறவுகளை சிக்கலாக்கி கொள்ளாமல் அதை வந்து எளிதாக எடுத்துக்கொள்வதற்கும் எளிதாக அதை கடந்து செல்வதற்குமான ஒரு பக்குவப்பட்ட மனம் அப்படின்றது இன்றைய இளைஞர்களுக்கு தேவை. அதை வந்து இந்த கவிதையில வந்து நான் பார்க்குறேன். அது மாதிரி இன்னொரு கவிதை வந்து வர்ணிக்கும் போது மலர்னு வர்ணிச்சிடுறது, அப்புறமா ஐயோ அவ முகம் வாடி போச்சுன்றது. மலர்னு சொன்னா அந்த முகம் வாடதானே செய்யும், மலர்னா வாடத்தான் செய்யும். அப்ப நீ என்ன பண்ணணும், வேற ஏதாவது சொல்லியிருக்கணும். இதுல ஒரு வந்து மலரவள் முகம் வாட அப்படின்னு ஒரு கவிதையில இருக்கு. அதை கண்டு என் மனம் வாட, நீரின்றி வாடும் மரம் போல அவள் சிரிப்பின்றி ஆனேன் நான் அப்படின்றது. அப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, இந்த மலர் அப்படின்லாம் வர்ணிக்காம வேற ஏதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி, இரும்போ தங்கமோ ஏதோ தங்கம்னு சொல்லுங்க, தங்கம் மாதிரி இருக்குது முகம்னு சொல்லுங்க. அது கூட வந்து தேயதான் போகுது. இந்த எதுவுமே வந்து நிலையா இருக்காதுங்க, அவ்வளவுதான். அவளுடைய முகம் எப்படி இருக்குதோ அப்படியே ரசிக்க கத்துக்கோங்க. இது எதுக்கு நீ மலர் மாதிரி இருக்கேன்னு ஒரு கற்பனையா அவனை ஏற்படுத்திட்டு அப்பதான் ரசிக்க முடியுமா என்ன? இல்ல நிலவுன்னு சொல்லலாமா? ஆனா இல்லை, அது கூட தேயதான் போகுது. சூரியன்னு சொல்ல முடியாது, அப்ப நீ பக்கத்துலயே போக முடியாது, அது வேற. அப்ப இது மாதிரிலாம் சிக்கலெல்லாம் இருக்கு, வேண்டாம். அவள் எப்படி இருக்காளோ அப்படியே நீங்க ரசிங்க, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை ரசிங்க. அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கவிதை வந்து வறுமை. அதை சொன்னல, ஒரு இன்னொரு கட்டத்துக்கு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சமூகத்தின் மீதான ஒரு பார்வையும் இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள்ல வந்து வெளிப்படுறத பார்க்க முடியுது. அது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமாக படுகுது நமக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த வறுமை அப்படிங்கிறத 2 நிலைக்கு நம்மளை இட்டு செல்லும் அப்படின்ற ஒரு கவிதை இதுல இருக்கு. அந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா, வறுமை எண்ணங்களை சீராக்கும், சமநிலை உணர்வூட்டும், சாதிக்க தூண்டும். இது வந்து ஒரு நிலை இருந்தும் சீரழியும் சிலருக்கு பொய்யான காரணமாகும். எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த குடிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா, இல்லைங்க எனக்கு நிறைய பிரச்சனைங்க, வீட்டில் எனக்கு அவ்வளோ கஷ்டங்க, எனக்கு அப்படிங்க எப்படிங்க அப்படிம்பாங்க. ஆனால் இதே கஷ்டங்களோட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அதையே வந்து ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு, நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன் பாருறா, நான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு முன்னேறவங்களும் இருக்காங்க. அதே வறுமை தான், அதே சிக்கல் தான். ஆனால் அதில் ஒருத்தனுக்கு அது என்ன ஏற்படுத்துதுன்னா, ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துது. நான் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய வறுமையை வென்று நான் என்ன பண்ணுவேன், மேலே வருவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை அவனுக்கு ஏற்படுத்துது. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை வந்து வறுமையிலிருந்து தான் விடுபடுவதற்கு இந்த மாதிரி குடிமயக்கத்தில் இருக்கிறது தான் தனக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருவனை வந்து நினைக்க வைக்கிறது. அப்போ சில நேரங்களில் வந்து வீட்டில் பெண்கள் எல்லாம் கேட்பாங்க, வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் குடிச்சாருன்னா, அப்படின்னா நாங்களாம் வந்து தினமும் தான் குடிக்கணும். அது உண்மைதானே? அப்போ இது வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறதா. அப்போ வறுமை அப்படின்றது சில பேருடைய எண்ணங்களை கூர்மையாக்கி நான் வந்து என்னுடைய இலக்கு வந்து இது, நான் இதை வந்து ஜெயிப்பேன். என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து என்னை எள்ளி நகையாடுனாங்க, எனக்கு வந்து வறுமையில் இருக்கேன், எனக்கு நல்ல துணிமணி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு கல்யாண வீட்டில் மதிக்க மாட்டேன்ட்டாங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அவங்க மதிக்க மாட்டேன்ட்டாங்க,
அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை வந்து அந்த எண்ணங்களை கூர்மைப்படுத்தி அவனை வந்து விரட்டிட்டே இருக்கும். அது வந்து உன்னுடைய இலக்கை அடையிற வரைக்கும். அப்படியும் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வந்து இதற்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுடைய வாழ்க்கையை வந்து அது சீரழிப்பதற்கும் அதே வறுமை வந்து காரணமாக இருக்கிறது அப்படின்ற அந்த 2 விதமான ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கவிதையில ரொம்ப அழகா வந்து பிரவீன் காட்டியிருக்காப்ல. இன்னொரு கவிதை ஒரு 2 தான் இருக்கு, முடிச்சிடுறேன். ஆமா, ஏன்னா அடுத்து பொதுக்கூட்டத்துக்கு அடுத்தது வந்து இன்னொரு கவிதையில வந்து என்னன்னா நிறைய இருக்கு. அதாவது அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டு வரும்போது, கையிடுக்கில் இருந்து எடுத்து தலையில் கட்டப்பட்டது கைத்துண்டு, அது எல்லாமே தோளில் கிடந்த இடுப்பில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போட்டது திராவிட இயக்கம் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா. அது எப்படி அந்த இதெல்லாம் நடந்தது அப்படின்றது சொல்லிட்டு இருக்கும்போது, எம் நாடு என கர்ஜித்து சூட்டப்பட்ட பெயர் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வரி வந்து அதுல இருக்கு. அதாவது இது ஒரு இப்படி ஒரு எண்ணம் அப்படின்றது ஒரு இளைஞருக்கு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, எந்த மொழி பேசுகிற மக்களாவது அவர்களினுடைய மொழியை தங்களுடைய பெயரோடு இணைத்து கொள்ள முடியுமா? முடியாதுல்ல. இப்போ நரேந்திர மோடி ஹிந்தி அப்படின்னு அவர் பேர் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. இல்லை அவருடைய தாய்மொழி வந்து குஜராத்தி அப்படின்னு பேர் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பெயரோடு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நம்ம பெயரோடு நம்முடைய மொழியை வந்து நம்முடைய தாய்மொழியினுடைய பெயரை நம்ம இணைச்சிக்க முடியும் இல்லையா. இலக்கியா, தமிழ் இலக்கியா அப்படின்னோ அல்லது வந்து செந்தமிழ் செல்வன் அப்படின்னோ நம்ம என்ன பண்ண முடியும், அல்லது தமிழ் செல்வன் சொல்லிட்டு நம்மளுடைய பெயர்களோடு நம்முடைய மொழியும் கலந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, பெரு வாய்ப்பும் பெருமையும் அப்படிங்கிறது தமிழர்களான நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து தமிழ்நாடு அப்படின்ற அந்த பெயர் அப்படின்றத நான் பாக்குறேன். சரியா, வேற எந்த ஒரு இதுலையும் ஏன் வந்து தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு அவ்வளவு காண்டாகுது அப்படின்னா அதுதான். என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் நினைக்கிறேன் ஒரு கூட்டம் நடக்குது மயிலாப்பூர்ல கூட்டம் நடக்குதுன்னா யார் நடத்துவாங்கன்றது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, எல்லாரும் பேசுறாங்க. இப்ப இருக்கிற அந்த அவர் பேர் என்ன, இந்த பாஜகவில் ஒருத்தர் இருப்பாரு, நிறைய பேர் இருப்பாங்க, செய்தி தொடர்பாளர் இல்லை இருங்க, திருப்பதி நாராயணன் நினைக்கிறேன். அவர் வந்து அதில் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, எல்லாரும் பேசுகிறாங்க. உடனே மேலே இருக்கிறவங்களா கீழே இருக்கிறவங்களா உணர்ச்சி பேசப்பட்டு எந்திரிச்சு கருத்துக்களெல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இந்த தமிழ்நாடுன்ற பெயரை வந்து முதல்ல நம்ம மாற்ற சொல்லணுங்க. இது இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இன்னமும் இவங்க தான் தனியான ஆள் மாதிரியும், இவங்க தான் பெரிய தனித்துவமானவங்க மாதிரியும், யாருக்குமே இல்லாத பெருமையெல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரியும் எப்போவுமே இவங்களை வந்து இப்படியே வந்து உயர்த்தியே பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த தமிழ்நாடுன்ற பேர் தாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, முதல்ல அதை வந்து நீக்கிறதுக்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படியெல்லாம் வந்து பேசிட்டே இருக்கும்போது உடனே வந்து மேலே இருக்கிற அவர் திருப்பதி நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இல்லை நீங்க அதெல்லாம் வந்து பேசக்கூடாதுங்க, அதுல நம்ம கை வைக்கக்கூடாது, கை வச்சா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும், அந்த பயம் இருக்கு அவங்களுக்கு. இல்லை நான் அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் அந்த மாதிரி கை வைக்கக்கூடாது இல்லை, கை வைக்க முடியாது. அதுதான் இதுல இருக்கிற விஷயமே. அப்போ அந்த தமிழ்நாடுன்ற பெயர், அந்த நாடு அப்படின்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தியல் சிக்கலாக நம்முடைய இன எதிரிகளான ஆரியர்களுக்கு, அது பார்ப்பனியத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன் நீங்க. இன்றைக்கு திருவள்ளுவருக்கு வந்து அங்க சிலை 133 அடி உயரத்துல ஒரு சிலை வைத்து இப்ப வந்து அது 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அதை வந்து புதுப்பிக்கப்பட்டு இப்ப வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட்டதை வந்து திறந்து வைக்க போறாங்க. அப்போ அதை குறிப்பிடும் போது அவருடைய அறிக்கையில் அவர் சொல்லுகிறார், இந்திய துணைக்கண்டம் தொடங்கும் இடத்தில் திருவள்ளுவர் சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்திருக்கிறார் அப்படின்றது. அதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க முடிகிற இடம் கிடையாது, அதுதான் வந்து இந்திய துணைக்கண்டமே தொடங்குகிற இடமே எது அப்படின்னா நம்முடைய கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கின்ற இந்த இடம்தான். அப்போ ஏன் அந்த இது எங்க இருந்து வருது, அந்த எம் நாடு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து வருகிறது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இனிமே ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே வந்து தமிழகம் அப்படின்றதை தவிர்த்து நீங்க வந்து நிறைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாம் இதை எப்படி வந்து இப்போ திராவிடம் அப்படின்றத ஒரு கருத்தியல் சொல்லாக நாம் வந்து அழுத்தமாக திரும்ப சொல்லுகிறோமோ, அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அப்படின்ற சொல்வதை சொல்லிலும் சரி எழுத்திலும் சரி நாம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன். இதில் தலைவர் கலைஞர் குறித்து ஒரு கவிதை இருக்கிறது. அதில் வந்து
தமிழை விண்ணில் நிறுத்தி நீ மண்ணுக்குள் சென்று விட்டாய் அப்படின்றது உண்மையிலே அந்த 2 வரிகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். தமிழை வந்து விண்ணளவுக்கு வானளவுக்கு உயர்த்தி விட்டு அவர் வந்து மண்ணுக்குள் சென்று விட்டார் அப்படின்றது. ஆனால் அவர் இல்லை, மண்ணுக்குள் போனார் அப்படின்றது தான் ஒரு உண்மை. அப்படின்னாலும் கூட நம்முடைய மனதிற்குள் அவர் வாழ்கிறார் அப்படிங்கிறதான். ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதனுடைய அந்த அழுத்தமான 2 வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைவாக வந்து தங்கை மதிவதனிக்கும் ஒரு கவிதை இதில் வந்து இருக்கிறது. அதாவது சமகாலத்தில் ஒரு அவர் பிரவீனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிற ஒரு போராளியாக மதிவதனி வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த கவிதையில் வந்து பார்க்க முடிகிறது. அதில் வந்து என்னன்னா, வெற்று கூச்சலுக்கு அஞ்ச சாவர்கரின் வழித்தோன்றல் அல்ல, உன் எதிரில் இருப்பது தந்தை பெரியாரின் பெரு விழுது. இது வந்து உண்மையிலேயே அன்றைய நடந்த அந்த நிகழ்வினுடைய தாக்கத்தினால வந்து எப்பவுமே சமகாலத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்களும் அந்த கவிதையில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத வந்து பிரவீன் வந்து இதில் சொல்லியிருக்கிறார். நிறைவு கருத்தாக ஒன்னே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது. எழுதும் போது பின்னாடி வந்து அவரை பற்றிய அந்த செய்திகள்ல, நான் ஊரிலேயே இருந்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது. எது நிகழ்ந்திருக்காது அப்படின்னா, ஒரு கவிஞராக பிரவீன் உருவாகி இருக்க மாட்டார், ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு இருக்க மாட்டாரு, இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைகளோடு அவருக்கான ஒரு நட்பு அப்படிங்கிறதோ அவருக்கான ஒரு தொடர்பு அப்படிங்கிறதோ கிடைச்சிருக்காது, ஒரு சாதி கடந்தவனாக தன்னை உணரச் செய்திருக்காது, ஒரு கடவுள் மறுப்பாளனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான இடங்களை அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காது. எது? அந்த கிராமம் அப்படின்றது. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரு, கிராமங்களை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்னாரு. கிராம சீர்திருத்தம் அப்படின்றது அது சீர்திருத்தம் அல்ல, கிராமம் தான் வந்து இன்றைக்கு சாதிகளை இறுக்கி பிடித்து வைத்திருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் நிறைய சாதி அடிப்படையிலான வேறுபாடுகள் அப்படியே அப்பட்டமா தெரியும். அப்ப அங்க இருந்து அவர் நகரத்திற்கு வந்ததுனால்தான் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற அந்த ஒற்றை வரி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மொத்த புத்தகத்தினுடைய ஒரு கருத்தா நான் வந்து பார்க்குறேன். கவிஞர் பிரவீன் அவர்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் பல கவிதைகளை எழுதணும், இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து படிச்சாங்க அப்படின்னு சொன்னா படிக்க படிக்க அந்த எழுத்துக்கள் வந்து கூர்மை அடையும். இதுல சில சொன்ன மாதிரி இலக்கிய பிழைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நிறைய வந்து செய்திகள் இதுல இருக்கு. அந்த செய்திகளை இன்னும் கூர்மையாக்கினால் ஒரு மிகச்சிறந்த கவிதைகளாக உருப்பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு அனைவரும் பிரவீனுக்கு துணை நிற்போம். அதே மாதிரி இந்த தூரிகை பதிப்பகமும் மென்மேலும் வளர்ந்து நல்ல பல நூல்களை இந்த சமூகத்திற்கு வழங்கணும் சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.